வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியலிஸ்டிக் கிச்சன் ஹப். ஸோ இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா எக் லாலிபாப். வாங்க அதை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். இப்போ 4 எக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கேஸை பற்ற வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு 15 மினிட்ஸ் எக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்காச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதை எடுத்து எக்கு வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதை துருவி எடுத்துக்காச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் ஆனியன். ஸோ இந்த ஆனியன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் போட்டாச்சா, அதோடு பார்த்தோன்னா சில்லி சும்மா ஒரு 2 மிளகாய். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கொத்தமல்லி சும்மா ஒரு லைட் ஒரு கொஞ்சம், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து சும்மா அதை இவ்வளோ ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் மாதிரி இது கொஞ்சம் அப்படியே துருவி விட்டுக்கலாம். ரொம்ப தேவை. இதில் பாதி துருவினா போதும். அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு ஒரு 2 மாதம், அவ்வளோதான். ஓகே, இதில் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெட் சில்லி இது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. ஏன்னா காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன், ½ டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. இதோ இப்படி இந்த மாதிரி பவுல் மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. இப்போ எக் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது என்னென்னா, ஓகே, இப்போ என்னென்னா ஒரு எக் எடுத்து இதில் உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கடையில் காஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக் ஒன்று பீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் லைட்டாக அப்படியே டிப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, வானல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சது வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வந்துட்டோடனே பார்த்தாலே தெரியுது வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதை இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் பால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், மைனஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.